உலகத்திலே பழமை வாய்ந்த நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான்றத உலகளவுல இப்போ ஒரு ரிப்போர்ட்ட வெளியிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதாவது அயர்ன் ஏஜில ஓல்டஸ்ட்டு சிவிலைசேஷன் வந்து தமிழ்நாடு தான். இங்க இருக்க சாம்பிள்ஸ்லாம் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் அயர்ன் ஏஜ் சார்ந்தது. அப்படின்ற ரிப்போர்ட்டை 23ஆம் தேதி ஜனவரி மாதம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3 விஷயத்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த வகையில் இது வந்து இருக்கிறதுல ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் இதில் நடக்கிற அரசியல் என்ன, தமிழுடைய பெருமை வெளியே பேசுறதில் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற அரசியல் என்ன, மூணாவது விஷயம் இப்போ வெளியே வந்தது இல்லையா, இதை பற்றி நார்த் இந்தியன் மீடியாக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எந்த வகையில் இருக்கிறதுலே பழமை வாழ்ந்த நாகரிகம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை காலமாக எகிப்து தான் இருக்கிறதுலே பழமையான நகரம் சொல்லிட்டு இருந்தாங்க. எகிப்து வந்து 15ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அயர்ன் ஏஜ் காலம் இருந்திருக்கலாம். எகிப்தில் 2 இரும்பு சாம்பிள்ஸ் கிடைக்குது. 2 இரும்பு சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டேட்டிங் பண்ணதில் இது வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச சாம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் கிடைச்ச சாம்பிள்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இடத்து சாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு. அதை கார்பன் டேட்டிங் பண்ணப்போ இது வந்து 3345 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட இரும்புகள்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் தமிழ்நாடு இருக்கிறதுல ஓல்டஸ்ட்டு அயர்ன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு எகிப்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, எகிப்தை கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரும்பு பொருட்கள் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. எகிப்தை 2 சாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, 2 இரும்பு பொருட்கள். ஆனால் என்ன வேணும்னா இரும்பு மட்டும் போதாது, இரும்பு உலையும் வேணும். அதாவது இரும்பு உருக்கிறதுக்கான பொருளும் வேணும், அதுக்கான கருவியும் வேணும். ஆனால் அங்கே கருவி கிடைக்கல, இரும்பு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அங்கே வேறு வழி இல்லை, 2 சாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. அது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது. அதனால் இத்தனை காலமாக இது இருக்கிறதுலே பழமை வாய்ந்த நாகரிகம் இரும்பு நாகரிகம் வந்து எகிப்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே கிடைச்ச சாம்பிள்ஸ் வந்து 3345 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு மட்டும் இல்லாமல் இரும்பு உலைகளும் கிடச்சிருக்கு, இரும்பு உருக்கிறதுக்கான ஒரு கருவியும் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரொம்ப தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி தமிழ் பையன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எகிப்தில் கிடச்சது வந்து ராஜாக்களுடைய கல்லறையில் கிடச்சிருக்கு, ராஜாக்கள் வாழ்கிற இடத்துல கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் கிடச்சது பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல கிடச்சிருக்கு. அதாவது அந்த காலத்தில் இரும்பு வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள். எகிப்தில் மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க காஸ்ட்லியான பொருள்ன்றதுனால. ஆனால் கிமு 35 நூற்றாண்டுக்கு முன்னாடியே அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு தமிழக சிவிலைசேஷன் வந்து மேம்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான காலம் எது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் காலம் சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் காலத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மன்னர் வந்து அலெக்சாண்டருக்கு பரிசு கொடுக்குறப்ப 35 டன் சுத்தமான இரும்பு கொடுத்தாங்கன்றத சொல்கிறார் அவர். அப்போது அவருக்கே இரும்புன்றது ஒரு தட்டுப்பாடாக தான் இருந்திருக்கு. அலெக்சாண்டரோட காலன்றது 4ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் தமிழ்நாடு நூற்றாண்டுன்றது 35ஆம் நூற்றாண்டு, கிமு 35 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இருக்கிறதே தமிழ்நாடு தான் ஓல்டஸ்ட் அயர்ன் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. மொத்தம் 3 சிவிலைசேஷன் இருக்குது. முதல் சிவிலைசேஷன் வந்து கற்காலம், 2வது பொற்காலம் காப்பர் ஏஜ், 3வது இரும்பு காலம், அதுதான் அயர்ன் ஏஜ். இந்த கார்பன் டேட்டிங் சொன்னேன் இல்லையா, கார்பன் டேட்டிங்கிற முறை வந்து நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட முறை. அதுதான் உலக அளவில் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட முறை. அது மொத்தம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது. ஒன்று ஃப்ளோரிடா, இன்னொன்று அகமதாபாத், 3வது லக்னோ. 3 இடத்துல இருக்குது. நம்ம அந்த 3 இடத்துக்கு சாம்பிள் அனுப்பிட்டு அதுலேருந்து ஒரு ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கோம். ஸோ எதை வச்சு தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே பழமை வாய்ந்த அயர்ன் ஏஜ் நாகரிகன்றத சொன்னாங்கன்றத சொல்லியாச்சு. ரெண்டாவது விஷயம் இதில் இருக்க அரசியல். இதை வெளியே சொல்கிறதுல இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு பெரிய தயக்கம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ரிப்போர்ட் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2021 வந்துருச்சு. இது சாம்பிள்லாம் அனுப்பி அந்த சாம்பிளுக்கான ரிப்போர்ட் வந்து பிப்ரவரி மாதம் 2021 தமிழ்நாடு அரசுக்கு வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாடு அரசு 4 வருஷம் கழிச்சு தான் இப்போ இந்த ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. புத்தக வெளியீட்டு விழாவில் 4 வருஷமே ரிப்போர்ட் வெளியிடன்னு தெரியல. இன்னொன்று 1968 கொற்கையில் ஒரு அடுப்பு கறி கிடைக்கிது. அந்த அடுப்பு கறியை கார்பன் டேட்டிங் அனுப்புகிறாங்க. கார்பன் டேட்டிங் அனுப்பிட்டு அங்கேருந்து வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த தமிழ்நாட்டுடைய தொல்லியல் ஆய்வாளரோட தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த இடத்துல இவ்வளோ பழமை வாய்ந்த காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஸோ இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இந்த கார்பன் டேட்டிங் ரிசல்ட் வச்சு வந்த பொருளை நான் 8ஆம் நூற்றாண்டு ஏற்றுக்க மாட்டேன், இது பொய்ன்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனால் கார்பன் டேட்டிங்கிறது அப்போவே நோபல் பிரைஸ் வாங்கப்பட்ட ஒரு முறை. அந்த முறையே இல்லை இது வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி 1968 கொற்கையில் எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தயங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கீழடியில் 2013 2016 வரைக்கும் ஆய்வு நடத்தியிருக்காங்க. 3 வருஷம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. சாம்பிள்ஸை கொண்டு போயிருக்காங்க. சாம்பிள்ஸை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு, இன்னுமே அதுக்கான ரிப்போர்ட்டை வெளியிடலை. கீழடியில் 2016 வரைக்கும்
வேலை செஞ்சு அங்கேருந்து எடுத்த சாம்பிள்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் அதுக்கான ரிப்போர்ட்டை இன்னும் வெளியிடலை. அது மட்டும் தானே கேட்டிங்களா? இல்லை, இன்னொன்று இருக்குது. அடிக்கடி சொல்லுவாங்க இந்த அரசியல் கட்சிகள் வந்து தமிழை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்து யாருமே கிடையாது, இருக்கிறதுல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் தமிழை இந்திய அளவில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி சொல்லியிருக்காங்க, அது உண்மை தான். ஆனால் இந்தியாவில் அப்படி நடந்துக்கிட்டாங்க கேட்டால் கிடையாது. தமிழ் அந்தளவு சொல்கிறவர். அவங்க வந்து ஒரு தொழில் ஆய்வு முறைக்கு ஒரு 16 பேர் வச்சுருக்காங்க. இந்த 16 பேரில் ஒருத்தர் கூட தென்னிந்தியர்கள் கிடையாது, எல்லாமே வட இந்தியர்கள் தான். 2020 டைமில் மொழிக்கு இது ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க, இந்த மொழி டெவலப் பண்ணணும்னு சொல்லி மொழிக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டில் வழக்காடாத மொழியாக இருக்க சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க மொழியான 5 மொழி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற 5 மொழிகளுக்கு மொத்தமாக சேர்த்து 29,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, இந்த சான்ஸ்கிரிட்ன்றது வந்து வழக்கில் இல்லை, யாரும் பேசுகிறதே கிடையாது, அதுக்கு 643 கோடியை ஒதுக்கியிருக்கீங்க, மொத்தமாக 5 லாங்குவேஜ் சேர்ந்து 29 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க, அது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு 29 கோடி தான் ஒதுக்கிங்கிறது அப்பயே கேட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு தமிழை பெருமையாக பேசுனா இப்போ தமிழுக்கான முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும். அங்கே கொடுக்குறதில்ல, வெளியே மட்டும் போய் தமிழ் சொல்கிறது. ஸோ இன்னொன்று, இப்போது கீழடி லாபராட்சி நடந்தது இல்லையா, அதுக்கு ரிப்போர்ட்டை எப்போ வெளியிடுவீங்கன்னு ஒரு டைம் நீதிமன்றமே போயிட்டு தலையிட்டு கேட்டாங்க இந்திய அரசுகிட்ட. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கா, வேறு எங்கேயாவது இருக்கா, ஏன் ரிப்போர்ட் வெளியிட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தமிழ்நாடுடைய ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்னா யாரும் சொல்லணும்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய கவர்மெண்ட்டுக்குமே பிரச்சனை இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்ன்ற பேர் வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திராவிடம்ன்ற பேர் வந்து மறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கேயும் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழோட பேர் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா இதனால் சமஸ்கிருதம் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்களுடைய வாதம் வந்து பொய்யாயிடும். சரி, இப்போது நார்த் சைடில் என்ன பேசிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் என்ன பேசுகிறாங்கன்னா, இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் எல்லா நியூஸ் மீடியாக்களுக்கும் இதை வந்து ஸ்டாலின் கிளைம் பண்ணுறாரு, இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனதுன்னு சொல்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்கதா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நேஷ்னல் மீடியாவில் டிபேட் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு 4 நாளாக டிபேட் தான் நடத்திட்டு இருக்காங்க, இது கிளைம் தான் பண்ணுறாருன்றத. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சயின்டிஃபிக்கெலாம் இங்கே ப்ரூவ் ஆனதுக்கான ஆதாரம் இருக்குது, ஆனால் இங்கே தான் ஆரம்பித்ததுக்கான ஆதாரம் இருக்கான்றதை கேட்டுருக்காங்க. கார்பன் டேட்டிங் முறையில் பழமை வாய்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தப்பட்ட அயனேஜ் நாகரிகமாக இருக்கிற இந்த இடத்துல இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்றது தெரியல. இவங்க இதை கேட்டுருக்காங்க. தமிழோட பெருமையை எல்லாரும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, எல்லாம் மறைச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எவ்வளவோ சாம்பிள்ஸ் கிடச்சி அது எதுவுமே வெளியே கொண்டு வரல. 40,000 கல்வெட்டுக்களாக இருக்கட்டும், கர்நாடகா கொண்டு போனது, அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருடைய ஓலைச்சுவடியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இருக்காங்க இங்கே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிடுங்க.